ஹாய் நண்பா, ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு என்ட்ரி ஆப்ல இருந்து. இந்த ஜாபுக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்ட்ரி ஆப் பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த டாப் எட்டெக் கம்பெனி ஃப்ரம் கேரளா. அதாவது ஹெட் ஆஃபீஸ் கேரளாவில் தான் இருக்குது. தற்பொழுது நம்ம தமிழகத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா அகாடமிக் கவுன்சிலர். ஸோ நீங்கள் தமிழ் சேல்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாபுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. உங்களுக்கான வேலை இடம் கோயம்புத்தூரில் இருக்குது. ஜாப் மோட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னுக்கூட்டி நீங்கள் என்ட்ரி ஆப் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். பல்வேறு லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாஸ் பெஸ்ட் லேர்னிங் ஆப் டு கெட் அ ஜாப். அதாவது இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான கோர்சஸை இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டி தேர்வுகளுக்கு தேவையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லாங்குவேஜஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசி புதிய லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் கஸ்டமருடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில், அதாவது எந்த கோர்ஸ் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இது ஒரு சேல்ஸ் டீம் கூட தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அகாடமிக் கவுன்சிலர் அப்படிங்கிற ஜாப் ரோலாக இருந்தாலும் நீங்கள் சேல்ஸ் டீம் கூட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட்லாம் கூட கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் மந்த்லி டார்கெட், அதுக்கப்புறம் ஆனுவல் சேல்ஸ் டார்கெட், இது எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும். லீட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருந்தாலும், அதாவது பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும், அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் எம்இஎம்டெக் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸில், இல்லைனா டெலி சேல்ஸில், இல்லைனா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லைக் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புங்க. பிகாஸ் இந்த கம்பெனி ஒரு எட்டெக் கம்பெனி, கேரளாவில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழக லொக்கேஷன், அதுவும் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஜாப் ஆஃபர் விட்டுருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க. அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க, பேசிக் நாலேஜ் அபவுட் கோடிங் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலோ, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருந்தாலோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சிருந்தாலோ, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, லைக் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பேசிக் நாலேஜ்லாம் இருக்குன்னா அது ஆடட் அட்வான்டேஜ் தான், நாட் ஃபார் கம்பல்சரி. ஆனால் உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அடிஷ்னலாக அந்த சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும் அப்படின்னா அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கும், சரிங்களா? அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஃபிக்ஸடாக ஒரு சேலரி கிடைக்கும். அந்த சேலரி மென்ஷன் பண்ணலை. ஏன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் சேலரி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு சேலரி கிடச்சிரும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குது. அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் பில்லை கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக லஞ்ச் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குதுங்க. அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ், இது எல்லாத்தையுமே ஒன் செகண்ட் இதுலேயுமே போட்டிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கோ த்ரூ பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். உங்களுடைய நேம் என்ன, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஸோ ஏஜ் என்ன, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுடைய ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ரெஸ்யூமுடைய மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 10 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸு, உங்களுடைய நாலேஜ் என்னென்ன உங்ககிட்ட இருக்குதோ அது எல்லாத்தையுமே ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணி இந்த ரெஸ்யூமை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக என்ட்ரி ஆப் டீமில் இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாங்க.
உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இன்டர்வியூ இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.